ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அமுதா கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். இது சாப்பாட்டுக்கு, நம்ம சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம அரை கிலோ சிக்கனுக்கு என்னென்ன எவ்வளோ தேவையான பொருளுங்களாம் பார்த்துக்கலாம். என்ன பொருளுன்ட்டு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், அதை அரைச்சி வச்சுக்கலாம். அதாவது ரொம்பவும் அரைக்கக்கூடாது. நம்ம ரொம்ப அரைச்சோம்னா அடி பிடிக்கும். நம்ம புரண்டு தான் அரைச்சி வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம கடாய் வச்சுக்கிட்டு நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் என்னென்ன பொருள் தேவைன்ட்டு பார்த்துக்கலாம். ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா அது பொரிஞ்சிடணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா இருக்கும். இப்போ நம்ம அந்த எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், வெங்காயம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப அரைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு தான் நீங்கள் அரைச்சிக்கணும். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் நம்ம இது பார்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சிம்மில் வச்சுக்கிங்க. சிம்மில் வச்சா தான் அடி பிடிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் அதுலேருந்து. அந்த மாதிரி திரியிற பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தோன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம். நம்ம அரை கிலோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கறி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கொஞ்சம் கொதிக்க விடணும். லைட்டாக நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் அரை கிலோ சிக்கனுக்கு நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். கொதிக்கணும் நல்லா. அப்போ தான் கொஞ்சம் அந்த காரம் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும் சிக்கனில். சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் 1 டம்ளர். நான் இன்றைக்கி சுடு தண்ணி தான் ஊற்றுருவேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் கழித்து நான் திறக்கிறேன். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோலாம் நான் போடுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.